இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட துருப்பிடிச்ச ரொம்பவே அழுக்கான காயின் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த ஒரு காயினை தான் நம்ம புதுசா ஆக்க போறோம். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரென்னு பவுடர் தேவைப்படுது. அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ்ட், அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒரு விம் லிக்விட், லாஸ்டா இந்த ஒரு ஸ்டெயின் ரிமூவர், அதுக்கப்புறம் காயின் ஒட்டுறதுக்கு இந்த ஒரு செலோ டேப். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதை ட்ரை பண்ண என் தம்பி வேற வந்துட்டான். இப்போ இந்த ஒரு காயின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சீட் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா அந்த காயினை தேய்க்கிறதுக்கு இந்த ஒரு பிரஷையும் எடுத்துக்கிறான். அடுத்ததா இந்த ஒரு காயினை அந்த ஷீட் மேல வச்சு இந்த டேப்பை வச்சு இப்படி ஒட்டி விடுறான். காயின்ல தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான். இப்போ அடுத்ததா கோல்கேட் பேஸ்ட் எடுத்து அதில் அப்ளை பண்ணிட்டு அதை நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கிறான். இப்போ இதை நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அதுக்கடுத்து இந்த ஒரு லிக்விட அதுல ஊத்திக்கலாம். அடுத்து அந்த விம் லிக்விட நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறான். இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு ரின் பவுடரை அதுல கொட்டிக்கிறான். கொட்டி விட்டுட்டு இதையுமே நல்லாவே தேய்ச்சிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு கட்டி பேக்கிங் சோடாவை அதுல நுணுக்கி விட்டுக்கிறான். சோ இப்ப அதையுமே பிரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறான். தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஒரு ஸ்டெயின் ரிமூவர் அதுல ஊத்தி விட்டுட்டு அதையுமே நல்லா தேய்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா கழுவி விட்டுக்கிறான். இப்போ அந்த காயினை எடுத்து காட்டுறான். பாருங்க, முன்ன இருந்த காயினுக்கும் இப்ப இருக்க காயினுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. இப்போ இந்த ஒரு காயினை நல்லா ஃபுல்லாவே கிளீன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு டப்பா எடுத்து அதுல ஸ்டெயின் ரிமூவரை ஊத்திட்டு இந்த ஒரு காயினை அதுல போட்டுருவோம். இதை போட்டதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ அந்த காயினை நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்து பாக்குறோம். இதுல என்ன ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னா அந்த காயின் மேல உள்ள கோட்டிங்க இந்த ஸ்டெயின் ரிமூவ் பண்ணிருச்சு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் மக்களே, உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.